அண்மை காலமாக இந்த பிரேக்கப் அப்படிங்கிற சொல்லு தமிழ்நாட்டில் அதிகமாக புழங்கி வருது. பத்திரிகையில் போடுறான், சோசியல் மீடியாவில் வருது. ஒரு பொண்ணு அடுத்த பொண்ணு சொல்லுது, என் காதலை பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு. இந்த பிரேக்கப்ங்கிறது காதலை முறித்து கொள்வது. இது ஏன் நல்ல காதல்னா பிரேக்கப் வராது இல்லையா? ஒருவரை புரிந்து கொண்டால் அந்த காதல் எங்கேயோ போய் இருக்கும் இல்லையா? முழுமை பெற்ற காதல் என்றால் முதுமை வரை ஓடி வரும்னு கண்ணதாசன் சொன்னார். இளமையிலே காதல் வரும், எதுவரையில் கூட வரும். முழுமை பெற்ற காதல் என்றால் முதுமை வரை கூடி வரும். ஏதோ அவசரப்பட்டு ஒருத்தர் பார்த்த உடனே இனக்கவர்ச்சியிலே அதை காதல் நம்பிக்கொண்டு பிறகு அதை ஒருவரை புரிந்து கொண்ட பிறகு அதை கைவிட வேண்டிய நிலை. அதையும் கவலையோடு சொல்வதில்லை, சந்தோஷமாக ஜாலியாக ஏதோ ஒரு சம்பவம் நடந்து முடிந்து விட்டது என்பது போல என் காதல் பிரேக்கப் ஆயிடுச்சு, நான் பிரேக்கப் பண்ணிட்டேன், நாங்க பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு இருக்கிறோம். இப்படி இப்படி ப்ரொபோஸ் பண்ணா இப்ப பிரேக்கப்புக்கு ப்ரொபோஸ் பண்றாங்க, மறுபடியும் லவ்வுக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டு இப்ப பிரேக்கப் பண்ணலாமா ப்ரொபோஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இதே போல திருமண வாழ்க்கையும் அப்படித்தான். திருமண வாழ்க்கையிலே இந்த மனமுறிவு என்பது முந்தி எப்போதாவது நடைபெறும். இப்போது முக்காவாசி கேஸ் கோர்ட்ல இருக்கு, பிரேக்கப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இதையெல்லாம் நம்முடைய பண்பாட்டில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சிக்கல் என்று தோன்றுகிறது. காதல் என்பது அது பலமானது, வளமானது, அது புனிதமானது. அதை இப்படியெல்லாம் விளையாடக்கூடாது. இதை கூட வேடிக்கையா நாங்க சொல்லுவோம், காதலுக்கு ஒரு நல்ல சின்னம் எது? காதலை வெளிப்படுத்தக்கூடிய சின்னம் எதுன்னா அது ஹார்ட், ரோஸ், ரோஜா பூ. அதை விட எளிமையாக ஜோக்காக நாங்க சொல்லுவோம் மேடையில, காதலுக்கு நல்ல சின்னம் எதுன்னா ஜோடி செருப்பு. செருப்பு தான் காதலுக்கு சின்னம். ஏன்னா செருப்பு ஒன்றுதான், ஒன்றை பிரிந்து ஒன்று வாழ்வதில்லை. வலது கால் செருப்பு பிஞ்சு போச்சுன்னா இடது கால் செருப்பு வாழாது, அதுவும் உயிரோட வேண்டிதான், பயன்பட முடியாது. இடது கால் செருப்பு போச்சுன்னா வலது கால் செருப்பு தூக்கி எறிய வேண்டிதான். அப்போ ஒன்றை ஒன்று பிரிந்து வாழ முடியாதது செருப்பு ஜோடிதான். எனவே காதலுக்கு நல்ல சின்னம் செருப்பு என்று சொல்லுவோம். அதுல கூட ஆழமான ஒரு கருத்து இருக்கிறது. நல்ல தூய்மையான காதலுக்கு அன்னம் தூது போயிற்று. இப்ப அதுவும் இல்லை, காதலிலும் தூய்மை இல்லை. இந்த பிரேக்கப்ங்கிற சொல்லு நல்ல சிந்தித்து பார்த்து அன்பை வையுங்கள், நேசியுங்கள், நேசித்த பிறகு பிரியாதீர்கள் என்பதுதான் நல்ல செய்தி. காதல் தப்பென்று சொல்ல அது கெட்ட வார்த்தை அல்ல, காதல் தப்பென்று சொல்ல அது கெட்ட சொல் ஒன்றும் இல்லை. ஆனால் காதல் என்றால் அன்பு. அந்த அன்பை தூய்மையானதாக ஒருவரை புரிந்து கொண்டு வைத்தால் இந்த பிரேக்கப் என்ற வார்த்தைக்கு இடமே வராது.